Hallelujah. 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 എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? ഹല്ലേലൂയ. യെരമ്യാ പ്രവചനം 33-ാം അധ്യായം അതിന്റെ 3-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. യെരമ്യാവിനുடைய புத்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Prophecy of Jeremiah chapter 33 verse 3. யெரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 33வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കുക, என்னை நோக்கி கூப்பிடு, ഞാൻ നിനക്ക് ഉത്തരമരുളും. அப்பொழுது நான் ഉനക്ക് ഉത്തരവ് കൊടുத்து അറിയാത്ത മഹത്തായും അഗോചരവുമായുള്ള കാര്യങ്ങളെ ഞാൻ നിന്നെ അറിയിക്കും. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വേദപുസ്തകത്തിലെ പ്രവാചകന്മാരുടെ കൂട്ടത്തിലെ അതിശക്തനായ പ്രവാചകനായിരുന്നു യിരെമ്യാ പ്രവാചകൻ. வேத வல்லுனர்களினுடைய தீர்க்கதரிசிகளினுடைய கூட்டத்திலே வேதத்திலே மிகவும் பிரபல்யமான மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி യെരേമിയാவாக இருந்தார். ചെറിയ പ്രായത്തിലെ യിരെമ്യാവ് അഭിഷേകത്താൽ നിറയപ്പെട്ടവനായി. യെരേമിயா தன்னுடைய சின்ன வயதிலேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தாலே நிரப்பப்பட்டார். ദൈവത്താൽ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടു. தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவன். അവന്റെ വിളി ശ്രേഷ്ഠമായിരുന്നു. அவருடைய அழைப்பு ஒரு விசேஷித்த வண்ணமானது. ബാല്യത്തിലെ നുകം ചുമക്കുന്നത് ഒരു പുരുഷന് നല്ലത് എന്ന വാക്യത്തോടെ എന്ന ദർശനത്തോടെ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി ദൈവം യിരെമ്യാവിനെ വിളിച്ചു. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது என்கிற அறிவோடு கூட சின்ன வயதிலே வாலிப வயதிலே ஊழியத்திற்கு வந்தவர் தான் இந்த യെരേമിயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. റിയലി തന്റെ മിനിസ്ട്രി ലൈഫിൽ അങ്ങോളം ഇങ്ങോളം നുകം ചുമക്കുന്ന ശുശ്രൂഷയായിരുന്നു തന്റെ ശുശ്രൂഷ. இந்த യെരേമിயாவினுடைய ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நுகத்தடிகளை சுமக்கிற ஒரு கடினமான அனுபவம் இருந்தது. കർത്താവിന് വേണ്ടി നന്നായി പ്രയോജനപ്പെടുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന ശുശ്രൂഷകന്മാർ അറിഞ്ഞിരിക്കേണ്ടുന്ന അതിമനോഹരമായ മഹത്തായ ശുശ്രൂഷയായിരുന്നു യിരെമ്യാവിന്റെ ശുശ്രൂഷ. கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள ஊழியக்காரர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை യെരേമിയാவினுடைய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. യിരെമ്യാവിനെ ദൈവം വിളിച്ചപ്പോൾ ഇപ്രകാരം പറഞ്ഞു. യെരേമിയാவை ஆண்டவர் அழைத்தபோது அவனை பார்த்து விதமாய் சொன்னார். ചിലതിനെ പറിച്ചു കളയുവാൻ, சிலரை பிடுங்கி போடும்படியாய், ചിലതിനെ തകർത്ത് കളയുവാൻ, சிலரை இடித்து போடும்படியாய், ചിലതിനെ ഉടച്ച് നുറുക്കി കളയുവാൻ, சிலரை உடைத்து நொறுக்கி போடும்படியாய், ചിലതിനെ നടുവാൻ, சிலரை நடும்படியாய், ചിലതിനെ പണിയുവാൻ சிலவற்றை செய்யும்படியாக ഞാൻ നിന്നെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. ദൈവിക ശുശ്രൂഷയുടെ വിവിധ വശങ്ങൾ യിരെമ്യാവിന് ദൈവം പറഞ്ഞു കൊടുക്കുവാനിടയായി. தெய்வீக சுவிச ஊழியத்தினுடைய நிலைமைகள் பலவற்றை அந்தந்த காலகட்டத்திலே ஆண்டவர் യെരേமியாவுக்கு தெரியப்படுத்தினார். തകർക്കേണ്ടത് തകർക്കുവാൻ, எதை அழிக்க வேண்டுமோ இடிக்க வேண்டுமோ அதை இடிக்க, പറിച്ചു കളയേണ്ടതിനെ പറിച്ചു കളയുവാൻ, எதை பிடுங்கி போட வேண்டுமோ அதை பிடுங்கி போட, നട്ടുവെക്കേണ്ടതിനെ നട്ടുവെക്കുവാൻ, நட வேண்டியவைகளை நடும்படியாய், പണിയേണ്ടതിനെ പണിയുവാൻ, கட்ட வேண்டியவைகளை கட்டும்படியாய் അത്ഭുതകരമായ ശുശ്രൂഷയ്ക്ക് വേണ്ടി യിരെമ്യാവിനെ ദൈവം ஒரு അത്ഭുതமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் യെരേമിയാவை தெரிந்து கொண்டார். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? ஹல்லேலூய. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூய. യിരെമ്യാവിന്റെ ശുശ്രൂഷയിൽ അങ്ങോളം ഇങ്ങോളം പ്രശ്നങ്ങളുടെ ശുശ്രൂഷയായിരുന്നു. യെരേമിയാவினுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்திலே பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறதாய் காணப்பட்டது. He didn't get a right appreciation in his prophetical ministry. அவருடைய தீர்க்கதரிசன ஊழியத்திலே எப்பொழுதும் அவரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை அவர் கேட்கவே இல்லை. Whenever he proclaimed the God's word, he became chained. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு ராஜாக்களுக்கு சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் சங்கிலிகளினாலே கட்டப்பட He வேண்டிய went through நிலைமை. a lot of struggles and problems in the ministry life. அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு தடைக்கற்களை தாண்டி தான் முன்னேறி செல்ல வேண்டியது இருந்தது. Hallelujah. ஹல்லேலூயா. ഈ പ്രശ്നഘട്ടത്തിലെല്ലാം തന്റെ മിനിസ്ട്രി ശക്തിയോടെ തനിക്ക് ചെയ്യുവാൻ കഴിയും. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் യെരേമിയാവിனாலே வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய முடிந்தது. ബ്രദർ സിസ്റ്റർ, നിങ്ങളെക്കുറിച്ച് ദൈവം ഇന്ന് പകലിൽ ആഗ്രഹിക്കുന്നതും ഇത് തന്നെയാണ്. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பகல் வேளையிலே உன்னை குறித்து ஆண்டவர் விரும்புகிற காரியம் இதுதான். Rather than any other prophets in the book of Bible, வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் Jeremiah's prophetical ministry was something special. യെരേமியாவினுடைய தீர்க்கதரிசனம் எல்லாவற்றை காட்டிலும் அது மேன்மையான ஒன்று. Hallelujah. Hallelujah. In every chapter
we can something special prophecy from the mouth of Jeremiah. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எரேமியாவினுடைய வார்த்தையிலிருந்து வந்த விசேஷித்த விதமான தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்க முடியும். We selected chapter 33 for today's meditation. இந்த பகல் வேளை தியானத்திற்காக எரேமியா 33வது அதிகாரத்தை நாம் எடுத்திருக்கிறோம். Check your Bible. உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏந்த சாப்டரினேக்காளும் ഈ chapter 33க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி ഉണ്ട്. மற்ற எல்லா புத்தகங்களை காட்டிலும் அதிகாரங்களை காட்டிலும் எரேமியா 33க்கு ஒரு விசேஷித்த குணம் உண்டு. In every prophetical chapters in the book of Bible, ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அதிகாரங்களிலும் every chapter is concentrating on a particular subject. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை மையமாய் வைத்து தான் அந்த தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. From the beginning to the end we can see the reader or the writer just following the same subject in the same chapter. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மையமாய் வைத்து தீர்க்கதரிசன புத்தகங்கள் பல எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். But in chapter 3 we can see a change. ஆனால் 33வது அதிகாரம் ஒரு வித்தியாசமான அதிகாரம். It describing lot of things in that particular prophetical chapter. இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசன அதிகாரத்திலே अनेक காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് യിരെമ്യാവിനോട് ഇപ്രകാരമാണ് പറഞ്ഞത്. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து விதமாய் சொன்னார். എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കുക. அவனை கூப்பிட்டு விதமாய் சொல்லுகிறார். ഞാൻ നീ ഇന്നുവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത മഹത്തായ അഗോചരമായ കാഴ്ചകളെ ദർശനങ്ങളെ നിന്നെ കാണിക്കുവാൻ പോകുകയാണ്. நீ இதுவரை காணாத ஒரு பெரிய காரியங்களை உன் அறிவுக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். ഇത് പറയുന്നതിന്റെ പിന്നിലെ സാഹചര്യം നമ്മൾ മനസ്സിലാക്കണം. இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பு சொல்லப்பட்ட அதனுடைய பின்னணியத்தை நாம் கவனிக்க வேண்டும். എപ്പോഴാണ് യിരെമ്യാവ് ഈ ദർശനം കണ്ടത്? எப்பொழுது எரேமியா இந்த தீர்க்கதரிசன தரிசனத்தை എപ്പോഴാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് യിരെമ്യാവിനോട് ഈ വാക്കുകൾ പറഞ്ഞത്? எப்பொழுது ஆண்டவர் எரேமியாவோடு இந்த குறிப்பிட்ட செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்? ഒന്നാം വാക്യം നോക്കുക. முதலாவது வசனத்தை பாருங்கள். വ്യക്തമായി നമുക്കത് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. அதை நீங்கள் வாசித்தால் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ഒന്നാം വാക്യം. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் യിരെമ്യാവ് കാവൽപുര മുറ്റത്ത് അടയ്ക്കപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ எரேமியா காவற்சாலையினுடைய முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார். when he received the extraordinary vision from God, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் கர்த்தரிடத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனத்தை பெறுகிற நேரம் എപ്പോഴാണ്? அது எப்பொழுது? കാവൽപുര മുറ്റത്ത് അടയ്ക്കപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ. அது சிறைச்சாலையினுடைய முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. அடைக்கப்பட்டிருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടയ്ക്കപ്പെട്ടവനായി കെട്ടപ്പെട്ടിരുന്ന സമയത്ത് ദൈവം കൊടുത്ത ദർശനമാണിത്. அவர் அடைக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்ட நிலைமையிலே கண்ட தரிசனம் தான் 33லே For சொல்லப்பட்டிருக்கிறது. what reason he binded? He became binded. நாம் இதிலிருந்து பார்க்கிற காரியம் அவர் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார். For what reason? எதற்காய் கட்டப்பட்டிருந்தார்? 32ാം അധ്യായം പരിശോധിക്കുമ്പോൾ 32வது வசன அதிகாரத்தை வாசிக்கும்போது ബാബിലോണിയ രാജാവായ നെബൂഖദ്നേസറിന്റെ കാലത്ത് நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த பாபிலோன் ராஜாவினுடைய காலத்திலே യഹൂദ ഭരിച്ചിരുന്ന രാജാവാണ് സദക്കിയ. இந்த சிதேக்கியா என்பவர் யூதர்களினுடைய ராஜாவாய் യഹൂദന്മാരോട് പ്രവചനം പറയുവാൻ വേണ്ടിയ യിരെമ്യാവിനെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അഭിഷേകം ചെയ്തു. யூதர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ശ്രദ്ധിക്കുക. கவனியுங்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ യിരെമ്യാവ് ഇപ്രകാരം സിദക്കിയാവിനോട് വിളിച്ചു പറഞ്ഞു. அவன் சிதேக்கியா ராஜாவை பார்த்து தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய இந்த எரேமியா இவ்விதமாய் சொல்லுகிறார். ദൈവജനത്തിന്റെ രാജാവാണ് സിദക്കിയ. தேவனுடைய ஜனங்களினுடைய ராஜா தான் இந்த சிதேக்கியா. യഹൂദജനത്തിന്റെ രാജാവാണ് സിദക്കിയ. யூத ஜனங்களினுடைய ராஜா தான் இந்த சிதேக்கியா. എന്നാൽ നെബൂഖദ്നേസർ ഈ സമയത്ത് ഇസ്രായേലിനെ യഹൂദയെ ആക്രമിക്കുവാൻ തീരുമാനിച്ചിരിക്കുന്ന സമയമാണ്. ஆனால் சிதேக்கியா ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நேபுகாத் நேச்சார் அந்த இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு வர அவன் முயற்சி செய்த நேரத்திலே ഈ സമയത്ത് യിരെമ്യാവ് സിദക്കിയാവിനോട് ഇപ്രകാരം പ്രവചി പറഞ്ഞു. அந்த நேரத்திலே எரேமியா சிதேக்கியா ராஜாவை பார்த்து வித ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். നീ നെബൂഖദ്നേസറിനോട് യുദ്ധം ചെയ്യാൻ പോകേണ്ട. நீ நேபுகாத் நேச்சாரோடு யுத்தம் பண்ண வேண்டாம். പോയാൽ അത് വെറുതെയാണ്. நீ போனால் வெறுமனே திரும்பி வருவாய். ദൈവജനമായ യഹൂദ നെബൂഖദ്നേസറിനാൽ പിടിക്കപ്പെടാൻ പോകുകയാണ്. இந்த தேவனுடைய ஜனங்களாகிய இந்த யூத ஜனங்கள் நேபுகாத் நேச்சாராலே அவர்கள் பிடிக்கப்பட போகிறார்கள். ദൈവജനത്തെ നെബൂഖദ്നേസർ കെട്ടി ജനങ്ങളെ പ്രവാസികളായി കൊണ്ടുപോകുവാൻ പോകുകയാണ്. இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கட்டி
அவர்களை அடிமைகளாக தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். அல்லையோ சிதக்கியாவே, சிதேக்கியாவே, யுத்தம் உண்டாகும்போது, ஒரு யுத்தம் வரும்போது நீயும் கட்டப்பட்டவனாய் பாபிலோன் பிரவாசத்திലേക്ക് கடந்து போக இந்த வேண்டும். உன்னுடைய ஜனங்களோடு கூட நீயும் சிறைப்படுத்தப்பட்டவனாய் பாபிலோன் தேசத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கும். ഈ പ്രവചനം കേട്ടാൽ ആർക്കാ ഇഷ്ടപ്പെടുക? யாருக்கு இது பிடிக்கும் இந்த தீர்க்க தரிசனம்? ആമേൻ. ஒருத்தருக்கு இது നീ விருப்பமில்லை. ധൈര്യമായി പോ, നിനക്ക് ജയം കിട്ടുമെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഹല്ലേലൂയ ഉറക്കെ പറഞ്ഞേനെ. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி சிதேக்கியாவே நீ போ உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னால் உடனே சத்தமா அல்லேலூயான்னு சொல்லிருப்பாரு. പക്ഷേ അങ്ങനല്ല പറഞ്ഞത്. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் നീ சொல்லவில்லை. യുദ്ധം ചെയ്യുന്നത് വെറുതെയാണ്. நீ யுத்தம் செய்வாய் என்றால் அது வீணாய் போய்விடும். ജനത്തിന്റെ തെറ്റ് മൂലം, ജനത്തിന്റെ പാപം മൂലം ഞാൻ ജനത്തെ പ്രവാസത്തിലേക്ക് പറഞ്ഞയക്കാൻ പോകുകയാണ്. ஜனத்தின் மூலமாய் வந்த அந்த பாவத்தின் நிமித்தமாக, Yes. அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் Amen. அவர்கள் சிறுவைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறார்கள். നീയും കെട്ടപ്പെട്ടവനായി പോകും. ஜனத்தை போல நீயும் கட்டப்படுவாய். ഇത് സിദക്കിയാവിന് ഇഷ്ടപ്പെട്ടില്ല. இது சபைக்கு விருப்பமில்லாத ஒரு தீர்க்கதரிசனம். സിദക്കിയാവിന് ഇഷ്ടപ്പെടാതിരുന്നത് കൊണ്ട് ഇരമ്യാവ് എന്ന പ്രവാചകനെ കരങ്ങൾ കെട്ടി ബന്ധനസ്ഥനായി രാജധാനിയുടെ മുന്നിലിടുവാനിടയായി. இந்த சிதேக்கியா ராஜாவிற்கு இந்த தீர்க்கதரிசனம் விருப்பம் இல்லாமல் இருந்தபடியினாலே Amen. இவன் எரேமியாவை சங்கிலிகளினாலே கட்டி Yes. அந்த காவற் சாலையினுடைய முற்றத்திலே கொண்டு வந்து விடுகிறான். നിങ്ങളുടെ മനസ്സിലോട്ട പിക്ചർ ഒന്ന് വരട്ടെ. உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு படம் வரட்டும். ദൈവം എന്ത് പറഞ്ഞോ അത് അതേപടി വിളിച്ചു പറഞ്ഞവനായി ഇരമ്യാവ്. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஜனத்தை அழைத்து சொன்னவன் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. സ്തോത്രം. ஸ்தோத்திரம். അതുകൊണ്ട് അവർ കെട്ടപ്പെട്ടു. ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே சொன்னபடியினாலே Yes. கட்டப்பட்டான். ദൈവം പറഞ്ഞത് ചെയ്തത് കൊണ്ട് കെട്ടപ്പെട്ടു. தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொன்னபடியினாலே அவன் கட்டப்பட்டிருக்கிறான். ആമേൻ. ஆமென். ദൈവം പറഞ്ഞത് ചെയ്തത് കൊണ്ട് താൻ ബന്ധനസ്ഥനായി. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் அப்படியே செய்தபடியினாலே இன்று கட்டப்பட்டு காணப்படுகிறான். ഇതാണ് ഇവിടുത്തെ സാഹചര്യം. இதுதான் இங்குள்ள சூழ்நிலைமை. തന്റെ കയ്യിൽ ചങ്ങലയുണ്ട്. அவனுடைய கைகளிலே சங்கிலிகள், കാലിൽ ഒരുപക്ഷെ ആമമുണ്ടായിരിക്കാം. அவனுடைய கால்களிலும் சங்கிலிகள் உண்டாயிருக்கலாம். കെട്ടപ്പെട്ടവനാണ്. கட்டப்பட்ட நிலைமை. ശരീരത്തിന് ബന്ധനമുണ്ട്. அவனுடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கிறது. ശരീരം അനക്കുവാൻ കഴിയാത്ത സാഹചര്യമാണ്. அவனுடைய சரீரத்தை அங்குமிங்கும் அசைக்க கூடாத கட்டப்பட்ட പക്ഷേ நிலைமை. തന്റെ ആത്മാവിനെ കെട്ടുവാൻ ശത്രുവിന് കഴിഞ്ഞില്ല. ஆனால் அவனுடைய சரீரத்தை தான் எதிராளி கட்ட முடிந்ததை தவிர அவனுடைய ஆத்துமாவை கட்டுவதற்கு எதிராளிக்கு அதிகாரமில்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். തന്റെ ശരീരത്തിൽ ബന്ധനമുണ്ട്. அவருடைய சரீரத்திலே கட்டு உண்டு. കാലിൽ ചങ്ങലയുണ്ട്. கால்களிலே சங்கிலி உண்டு. കയ്യിൽ ചങ്ങലയുണ്ട്. கையிலும் சங்கிலி. തന്റെ ദർശനത്തിന് കെട്ടുകളില്ലായിരുന്നു. அவருடைய தரிசனத்தை ஒருவரும் கட்டக்கூடாது இருந்தது. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ഞാൻ നിങ്ങളുടെ അടുത്ത് കൈയടിക്കാൻ പറയത്തില്ല. உங்களை கை தட்டுவதற்காக இதை சொல்லவில்லை. ഞാൻ ഹല്ലേലൂയ പറയാൻ പറയത്തില്ല. ஹalleluya சொல்வதற்காக இதை ദൈവത്തിന്റെ சொல்லவில்லை. വചനം നിങ്ങളെ ടച്ച് ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ ഇന്ന് പകൽക്കാലം നിങ്ങൾക്ക് എന്തു ചെയ്യാമോ അത് ചെയ്യാനുള്ള இந்த பகல் സ്വാതന്ത്ര്യമുണ്ട്. வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள்ள என்ன செய்கிறீர்களோ நீங்கள் எதையாவது செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ശരീരത്തിൽ ബന്ധനം, சரீரம் கட்டப்பட்டிருக்கிறது. കയ്യിൽ ചങ്ങല, கையில் சங்கிலி. ദർശനത്തിന് ബന്ധനമില്ല. ஆனால் அவருடைய தரிசனத்தை கட்ட முடியவில்லை. അല്ലയോ സിദക്കിയാവേ, சிதேக்கியாவே, നിനക്ക് എന്റെ കൈകളെ കെട്ടാം. உனக்கு என்னுடைய கைகளை தான் கட்ட முடியும். എന്റെ കൃപയെ കെട്ടുവാൻ നിനക്ക് അവകാശമില്ല. எனக்கு ആண்டவர் தந்த கிருபையை கட்டுவதற்கு உனக்கு அதிகாரமில்லை. ആമേൻ. ஆமென். കൃപ തന്നത് സിദക്കിയാവേ നീയല്ല, കൃപ തന്നത് സർവശക്തനായ ദൈവം. சிதேக்கியாவே, கிருபையை தந்தது நீர் அல்ல, என்னுடைய தேவனாகிய கர்த்தர். എങ്ങനെ പവർഫുൾ ആയ ഒരു മിനിസ്റ്ററായി തീരുവാൻ കഴിയും? ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். ബ്രദർ സിസ്റ്റർ, சகோதரனை சகோதரியே, ജീവിതത്തിലെ പ്രശ്നങ്ങൾ നിന്റെ കൃപയെ ബാധിക്കരുത്. வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் உன் கிருபையை பாதிக்க வேண்டாம். ആമേൻ. ஆமென். ജീവിതത്തിൽ വരുന്ന പോരാട്ടങ്ങൾ നിന്റെ അഭിഷേകത്തെ തൊടുവാൻ അനുവാദം കൊടുക്കരുത്. வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் உன்னுடைய கிருபையை தொடுவதற்கு இடம் கொடுக்காதே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജീവിതത്തിൽ കടഭാരം ഉണ്ടായിരിക്കാം. வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை இருக்கலாம். പക്ഷേ അത് അഭിഷേകത്തെ ബാധിക്കരുത്. அந்த கடன் உன்னுடைய அபிஷேகத்தை பாதிக்க கூடாது. വീട്ടിൽ പ്രശ്നം ഉണ്ടായിരിക്കാം. வீட்டிலே பிரச்சனை இருக்கலாம். അത് നിന്റെ പ്രാർത്ഥനാ ജീവിതത്തെ ബാധിക്കരുത്. அது உன்னுடைய ஜெப ஜீவியத்தை பாதிக்க வேண்டாம். ആമേൻ. ஆமென். ദൈവം തന്ന അഭിഷേകമാണോ? ஆண்டவர் தந்த அபிஷேகம். ദൈവം തന്ന അഭിഷേകമാണോ? ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருப்பார் என்றால் അത് പുറത്തു വന്നുകൊണ്ടേയിരിക്കും. அதை அடக்க முடியாது, அது வெளியே வந்து கொண்டே இருக்கும்.
ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ചങ്ങലയിൽ കെട്ടി യിരെമ്യാവിനെ ബന്ധിച്ചപ്പോൾ സിദക്കിയാവ് കരുതി சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு எரேமியா அவன் சிறைச்சாலையினுடைய முற்றத்திலே வரும்போது സിദക്കിയാവ് ഇങ്ങനെ കരുതി சிதேக்கியா இவ்விதமாய் சிந்தித்தான், തീർന്നു, இவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது, അവസാനിച്ചു, இதுதான் கடைசி. കൃപ തീർന്നു. அவன் கிருபை இழந்து போனான். എന്റെ മുഖത്തു നോക്കി ഇവൻ പറഞ്ഞ പ്രവചനമാ അവസാനത്തെ പ്രവചനം. என் கண்ணை பார்த்து இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இவன் ஊழியத்துல கடைசி தீர்க்க தரிசனம் என்று അല്ലയോ சொல்லி. സിദക്കിയാവേ, നിനക്ക് എന്തറിയാം? சிதேக்கியாவே, உனக்கு என்ன தெரியும்? എന്റെ ജീവിതത്തിലെ മെയിൻ പ്രവചനങ്ങൾ വരുവാനിരിക്കുന്നതേ ഉള്ളൂ. என்னுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய தீர்க்க தரிசனங்கள், முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் இன்னும் வரவேண்டியது இருக்கிறது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? നിന്റെ ജീവിതത്തെ തകർക്കുവാൻ ഉദ്ദേശിക്കുന്ന, നിന്റെ കൃപയെ നശിപ്പിക്കുവാൻ തുടങ്ങുന്ന പിശാചിന്റെ മുഖത്തു നോക്കി ഇന്ന് പകൽക്കാലം ഒരു ദൈവ പൈതൽ ശക്തിയോടെ അഭിഷേകത്താൽ നിറയപ്പെടട്ടെ. ஆமென். இந்த பகல் வேளையிலே உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த பிசாசினுடைய வல்லமைகளை பார்த்து நீ தைரியத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்லு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൃപ തന്നത് കർത്താവാണോ? கிருபை தந்தவர் கர்த்தர். ബന്ധനത്തിന് മുന്നിൽ കൃപ പരാജയപ്പെടുകയില്ല. இந்த கிருபையானது கட்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. എന്നെ കേൾക്കുന്ന ദൈവദാസനെ, என்னை கேட்கிற தேவ மனுஷனே, ആരെങ്കിലും നിന്റെ പ്രവചനത്തിനെതിരെ, ദർശനത്തിനെതിരെ കുറ്റവാക്ക് പറഞ്ഞാൽ, யாராவது உனக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு விரோதமாய், தரிசனத்திற்கு விரோதமாய் உன்னை குற்றப்படுத்துவார்கள் என்றால், സിസ്റ്റർ നീ ചെയ്ത ശുശ്രൂഷയ്ക്കെതിരെ ആരെങ്കിലും കുറ്റപ്പെടുത്തൽ പറഞ്ഞാൽ, சகோதரியே, நீ செய்கிற ஊழியத்திற்கு விரோதமாக யாராவது உன்னை குற்றப்படுத்தினால், നിന്റെ ശുശ്രൂഷ തീർന്നു പോകുന്നു എങ്കിൽ, உன்னுடைய ஊழியம் முடிந்து போகும் என்றால், അത് ദൈവം തന്ന ശുശ്രൂഷയല്ല. அது ஆண்டவர் தந்த ஊழியம் அல்ல. ദൈവം തന്നതാണോ? ஆண்டவர் ஊழியத்தை தந்திருப்பார். മനുഷ്യർ എന്തെല്ലാം പറഞ്ഞാലും അത് ശക്തിയോടെ ഉയർന്നുകൊണ്ടേയിരിക്കും. மனுஷன் என்ன பேசினாலும் Yes. அந்த ஊழியம் Yes. நின்று போகாது. Yes. அது வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். എത്ര പേര് ഇന്ന് പകൽക്കാലം അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அதை ആ விசுவாசிக்கிறீர்கள்? ദൈവശക്തി ഇതിനകത്തുകൂടെ വ്യാപരിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த இடத்திற்குள்ளாய் தேவனுடைய வல்லமை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. സാമ്പത്തിക പ്രശ്നം നിന്റെ കുടുംബത്തെ അലട്ടിക്കുന്നിരിക്കാം. உன்னுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். സാമ്പത്തിക പ്രശ്നം നിന്റെ പേഴ്സിനെ കാലിയാക്കി എന്നിരിക്കാം. உன்னுடைய குடும்ப பிரச்சனை உன்னுடைய பணத்திலே உன்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம். പക്ഷെ നിന്റെ അഭിഷേകം ക്ഷീണിക്കപ്പെടുവാൻ പിശാചൻ അവസരം കൊടുക്കരുത്. അത് ശക്തിപ്പെട്ടുകൊണ്ടേയിരിക്കണം. உன்னுடைய அபிஷேகத்திலே பலவீனம் வருவதற்கு Amen. பிசாசிற்கு இடம் கொடாதபடிக்கு Amen. அந்த அபிஷேகத்திலே நீ வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். എപ്പോൾ യിരെമ്യാവ് കെട്ടപ്പെട്ടോ? எப்பொழுது எரேமியா கட்டப்பட்டான்? ദൈവിക ദർശനങ്ങൾ അതിശക്തമായി വന്നുകൊണ്ടിരുന്നു. தேவனுடைய தரிசனங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பலமாய் வெளிப்பட்ட போது, ഹല്ലേലൂയ. ஹalleluya, 33 അധ്യായം നിങ്ങൾ പരിശോധിക്കണം. 33வது அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, മറ്റൊരു നാളിലും യിരെമ്യാവ് ദർശിക്കാത്ത ദർശനങ്ങൾ യിരെമ്യാവ് കണ്ടത് 33 അധ്യായത്തിൽ. 33வது அதிகாரத்திலே எரேமியா கண்ட தரிசனம் அவனுடைய ஊழிய அனுபவத்திலே இதற்கு முன்பதாய் காணாத ஒரு மேன்மையான தரிசனம். When he was chained, அவன் சங்கிலிகளினாலே கட்டப்பட்ட போது அதை the கண்டான். masterpiece of his ministry came out. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றமும் முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு தீர்க்க தரிசனம் The வெளிப்பட்டது. masterpiece of the vision came out. அவனுடைய தரிசனத்தினுடைய மேன்மையான பகுதி கட்டப்பட்ட நேரத்தில் When he was வெளிப்பட்டது. binded by enemies, the masterpiece of his vision came out. எதிராளியினாலே கட்டப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு மேன்மையான தரிசனம் வெளியே வந்தது. സിസ്റ്റർ കെട്ടപ്പെടാൻ തയ്യാറാണോ? சகோதரியே, நீ கட்டப்பட ஆயத்தமா? ബ്രദർ കെട്ടപ്പെടാൻ തയ്യാറാണോ? சகோதரனே, நீ கட்டப்பட ஆயத்தமா? സഹോദരി പ്രശ്നം സഹിക്കാൻ നീ തയ്യാറാണോ? சகோதரியே, கர்த்தருக்காய் பாடுகளை அனுபவிக்க നീ ஆயத்தமா? ഇന്ന് വരെ ചെയ്തിട്ടില്ലാത്ത ഊഴിയങ്ങളെ ചെയ്യുവാൻ ഇന്ന് പകൽ കർത്താവ് നിന്നെ ശക്തീകരിക്കാൻ പോകുകയാണ്. இதுவரை நீ செய்யாத ஒரு ஊழியத்தை Yes. செய்ய ஆண்டவர் இந்த பகல் Yes. வேளையிலே உன்னை பலப்படுத்த போகிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? You should be ready to be binded before the presence of the Lord. ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாய் நீ கட்டப்படுவதற்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. പ്രശ്നം സഹിക്കാൻ തയ്യാറാകണം. பிரச்சனைகளை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். യിരെമ്യാവ് കെട്ടപ്പെട്ടു. எரேமியா கட்டப்பட்டான். യിരെമ്യാവിന്റെ സ്ഥാനത്ത് നമ്മളായിരുന്നെങ്കിൽ ஒருவேளை எரேமியாவினுடைய இடத்துல நீங்களும் நானும் இருந்திருப்போம் என்றால்,
എന്ത് പറഞ്ഞേനെ? என்ன சொல்லி இருப்போம்? അയ്യോ കർത്താവേ, ஆண்டவரே നീ എന്നെ ചെറിയ പ്രായത്തിലേ വിളിച്ചു. என்ன சின்ன வயதிலேயே அழைச்சிரேன். അന്നേ ഞാൻ പറഞ്ഞു വേണ്ട, ഇതൊന്നും വേണ്ട. நான் அப்பமே சொன்னேன் ஊழிய வேண்டான்னு சொன்னேன். നീ എന്നെ ശുദ്ധീകരിച്ചു, நீர் என்னை சுத்திகரித்து വിളിച്ചു, என்னை அழைத்து എന്റെ നാവിൽ നിന്റെ വചനത്തെ തന്നു, என்னுடைய நாவிலே உம்முடைய வார்த்தைகளை தந்தீர். ജാതികളോട് സുവിശേഷം പറയുവാൻ നീ എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. அநேக ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். പിന്നെന്തുകൊണ്ടാ ഈ പ്രശ്നം? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? നീ പറഞ്ഞതല്ലേ ഞാൻ പറഞ്ഞത്? நீர் சொன்னதை தானே நான் இந்த ராஜாவுக்கு சொன்னேன். പിന്നെന്തുകൊണ്ട് ഞാൻ കട്ടപ്പെട്ടു? நான் ஏன் கட்டப்பட்டேன்? ഓ, എനിക്ക് നീ മിനിസ്ട്രി വേണ്ട, ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ഈ ശുശ്രൂഷ എനിക്ക് വേണ്ട. இந்த சுவிசேஷ ஊழியம் வேண்டாம். കെട്ടപ്പെടാനാണെങ്കിൽ എനിക്ക് ഇനി ദർശനം വേണ്ട. ஆண்டவரே நான் கட்டப்படுவேன் என்று வரும் என்றால் ஊழியம் எனக்கு வேண்டாம். ബ്രദർ സിസ്റ്റർ, അറിഞ്ഞോ അറിയാതെയോ ചില പ്രശ്നങ്ങളുടെ നടുവിൽ ഈ വാക്കുകൾ നീ പറഞ്ഞിട്ടുണ്ട്. சகோதரனை சகோதரியே, உன்னை தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும்போது இதே வார்த்தைகளை நீ சொல்லி இருக்கிறாய். ബട്ട് ഒരു പവർഫുൾ മിനിസ്റ്റർ ആകണമെങ്കിൽ, நீ ஒரு வல்லமையான ஊழியனாய் மாற வேண்டும் என்றால், പ്രതികൂലങ്ങളെ ചങ്കൂറ്റത്തോടെ നേരിടുവാൻ തയ്യാറാകണം. உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை சந்தோஷத்தோடு எதிர்கொள்வதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும். എന്താ ദൈവം പറഞ്ഞത്? ஆண்டவர் என்ன சொன்னார்? യിരെമ്യാവ് കാവൽപ്പുര മുറ്റത്ത് അടയ്ക്കപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ சிறைச்சாலையினுடைய முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறார். ദൈവം അവനോട് സംസാരിച്ചു. ஆண்டவர் அவனோடு பேசினார். കേൾക്കാം, வாசிக்கலாம். ഒന്നാം വാക്യം. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്ക. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്ക. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. എന്താ യിരെമ്യാവിനോട് ദൈവം പറഞ്ഞത്? ஆண்டவர் எரேமியாவோடு என்ன சொன்னார்? എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്ക. என்னை நோக்கி நீ கூப்பிடு. ദൈവം ആരോടാ പറയുന്നേ? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்? യഹൂദയിലെ സാധാരണ മനുഷ്യനോടല്ല, யூத ஜனத்திலே உள்ள ஒரு சாதாரணமான மனுஷனை பார்த்தல்ல, രക്ഷിക്കപ്പെടാത്ത ഒരു വ്യക്തിയോടല്ല, ரட்சிக்கப்படாத மனுஷனை பார்த்தல்ல, ദൈവത്തെ അറിയാത്ത ഒരു മനുഷ്യനോടല്ല, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனை பார்த்தல்ல, കൃപയുള്ളവൻ, கிருபை உள்ள மனுஷன், അഭിഷേകമുള്ളവൻ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ദീർഘദർശനമുള്ളവൻ, அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன், ന്യായാധിപതികളുടെ മുന്നിൽ ശക്തിയോടെ നിൽക്കാൻ കഴിവുള്ള മനുഷ്യൻ, ന്യായാധിപதிகள் மத்தியிலே பலத்தோடு ஞானத்தோடு நிற்க சக்தி உள்ளவன். അവനോട് ദൈവം പറയുകയാണ്, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். you should call out me. நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். നീ എന്നെ വിളിച്ചപേക്ഷിക്കണം. என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். നീ വലിയ പ്രവാചകനായിരിക്കാം, நீ ஒரு வேளை பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், ചെറിയ പ്രായത്തിലെ കൃപ കിട്ടിയവനായിരിക്കാം, சின்ன வயதே உனக்கு கிருபை கிடைச்சிருக்கலாம், നല്ല അഭിഷേകം കാണാം, உனக்கு அபிஷேகம் இருக்கலாம், കൃപാവരം ഉണ്ടായിരിക്കാം, கிருபை வர இருக்கலாம். പക്ഷെ പ്രശ്നങ്ങളുടെ നടുവിൽ ஆனா பிரச்சனைகளின் வழியாய் நீ செல்லும் போது നിലവിളിക്കാൻ മനസ്സുണ്ടെങ്കിൽ ഞാൻ നിനക്ക് ഉത്തരമരുളുന്നവനാ. பிரச்சனைகளின் நடுவிலே நீ என்னை நோக்கி கூப்பிட உனக்கு நீ ஆயத்தம் என்றால் நான் உன்னை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவர். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇന്ന് അഭിഷേകം ലഭിക്കപ്പെട്ട പലർക്കുമുള്ള ഒരു പൊതുവായ പ്രശ്നമുണ്ട്. இன்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அநேகருக்கு பொதுவாய் காணப்படுகிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், ജീവിതത്തിൽ പ്രശ്നം വന്നു കഴിഞ്ഞാൽ வாழ்க்கையில பிரச்சனை வந்தா ദൈവത്തെ നോക്കി വിളിച്ചപേക്ഷിക്കുവാൻ കഴിയുന്നില്ല. ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட முடியவில்லை. എന്നെ ദൈവമാ വിളിച്ചേ, என்ன ஆண்டவர் தான் அழைச்சாரு. ഈ പ്രശ്നം ദൈവത്തിന് അറിയാം. இந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ഇങ്ങനെ സാമട്ടിൽ പോകുന്ന അനവധി പേരെ എനിക്കറിയാം. இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடாதபடி அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று அமைதியாய் போகிற அநேகரை எனக்கு പക്ഷെ தெரியும். ദൈവം എന്നാ പറയുന്നത്? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? XOR Y അഭിഷേകമുണ്ടോ കൃപാവരമുണ്ടോ വലിയ മനുഷ്യനാണോ ഇതൊന്നും ഒരു വിഷയമല്ല. വിടുതൽ വേണമോ നീ നിലവിളിക്കുവാൻ തയ്യാറാകണം. நீ எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு அபிஷேகம் இருக்கிறதா, கிருபை இருக்கிறதா, வல்லமை இருக்கிறதா, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எரேமியாவே എന്നെ നോക്കി വിളിച്ചപേക്ഷിക്കുക. என்னை நோக்கி கூப்பிடு. എന്നിട്ട് എന്നാ ദൈവം പറഞ്ഞത്? ஏன் ஆண்டவர் இதை சொல்ல வேண்டும்? നീ അറിയാത്ത മഹത്തായും അഗോചരവുമായുള്ള കാര്യങ്ങളെ ഞാൻ നിന്നെ അറിയിക്കും. நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യിരെമ്യാവ് എവിടെയാ? எரேமியா எங்க இருக்கிறார்?
കെട്ടപ്പെട്ടവനായിരിക്കുക. கட்டப்பட்ட நிலைமை. കെട്ടപ്പെടാൻ കാരണം கட்டப்படுவதற்கு காரணம் என்ன? ദർശനം കണ്ടതാ. அவன் தரிசனம் பார்த்தான். ഇപ്പൊ ദൈവം എന്നാ പറയുന്നേ? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? നീ ഇപ്പൊ കണ്ടതിനേക്കാൾ വലിയ ദർശനം ഞാൻ നിന്നെ കാണിക്കും. இதுவரை நீ பார்த்ததை விட ஒரு பெரிய தரிசனத்தை உனக்கு காட்ட போறேன். ഇരമ്യാവിന്റെ ഇടത്തിൽ നമ്മളായിരുന്നു എന്നാ പറഞ്ഞേനെ? ஒருவேளை நம்ம இருந்தா எரேமியாட்ட என்ன சொல்லிருப்போம்? ഇപ്പൊ കണ്ടത് കൊണ്ട് കെട്ടപ്പെട്ടു, ഇതിനേക്കാൾ വലിയത് കണ്ടാൽ ഇനി എന്നാ പ്രശ്നമാണ്? ஏற்கனவே பார்த்ததுனால தான் ஏன் கட்டப்பட்டிருக்கிற, இன்னும் பெருசா பார்த்தா என் நிலைமை என்ன ஆகும்னு கேட்டிருப்போம். ആമേൻ. ஆமென். നിന്നെ വിളിച്ചവൻ ദൈവമെങ്കിൽ, உன்னை அழைத்தவர் தேவன் என்றால், നീ ചിന്തിക്കാത്ത അത്ഭുത കാര്യങ്ങൾ നിന്റെ മിനിസ്ട്രിയിൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാ. நீ சிந்திக்காத பெரிய காரியங்களை உன் ஊழிய அனுபவத்திலே ஆண்டவர் காட்டளையிட போகிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விசுவாசி? വിളിച്ചപേക്ഷിക്കാൻ മനസ്സുണ്ടോ? உன்னை நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட உனக்கு விருப்பம் உண்டா? കെട്ടപ്പെടാൻ തയ്യാറാണോ? கட்டப்படுவதற்கு நீ ஆயத்தமா? ഇതിനേക്കാൾ മേന്മയേറിയ ദർശനം ഞാൻ തരാൻ പോകുകയാ. இதுவரை கண்டதை காட்டிலும் மேன்மையான தரிசனங்களை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம். Look at your Bible. உங்களுடைய வேதத்தை பாருங்கள். He is binded. அவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். God is not telling anything about his freedom. அவனுடைய விடுதலை குறித்து ஒன்றையும் ஆண்டவர் அவனுக்கு இப்பொழுது சொல்லவில்லை. He didn't say anything about his deliverance. அவன் விடுவிக்கப்பட வேண்டியதை குறித்து ஆண்டவர் ஒன்றும் அவனுக்கு சொல்லவில்லை. എന്തായാലും പറഞ്ഞോ? அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? ഈ ഒരു സാഹചര്യത്തിൽ നമ്മൾ അകപ്പെട്ടാൽ നമ്മൾ കേൾക്കാൻ ഇഷ്ടപ്പെടുന്ന ദൂത് എന്താണ്? ஒருவேளை எரேமியாவை போல கட்டப்பட்ட நிலைமையிலே நாம் இருப்போம் என்றால் என்ன செய்தி நமக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புவோம். അല്ലയോ, നീ എന്നെ നോക്കി വിളിച്ചപേക്ഷിക്ക, நீ என்னை நோக்கி கூப்பிடு, നിന്റെ കെട്ടുകൾ അഴിയാൻ പോകുകയാണ്, நான் உன் கட்டுகளை அவிழ்க்க போகிறேன், ഈ ചെരച്ചാല മുറ്റത്ത് നിന്ന് ഞാൻ നിന്നെ വെളിയിൽ കൊണ്ടുപോകാൻ പോകുകയാണ്, சிறைச்சாலையினுடைய முற்றத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன். ഇത് കേൾക്കാനാ നമുക്ക് ഇഷ്ടം. இப்படி கேட்கிறதுக்கு தான் நமக்கு சந்தோஷமா விருப்பமா இருக்கும். യിരെമ്യാവിനോട് ദൈവം അങ്ങനല്ല പറഞ്ഞേ. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆண்டவர் எரேமியாவிற்கு கொடுக்கவில்லை. യിരെമ്യാവിന്റെ കെട്ട് അഴിയുന്നതിനെ കുറിച്ച് ദൈവം പറഞ്ഞില്ല. எரேமியாவினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதை குறித்து ஆண்டவர் ஒன்றையும் அவருக்கு சொல்லவில்லை. പിന്നെ ദൈവം എന്താ പറയുന്നത്? ஆண்டவர் என்ன சொன்னார்? ഈ കെട്ടപ്പെട്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ഞാൻ നീ ഇതുവരെ കാണാത്ത ദർശനങ്ങൾ നിന്നെ കാണിക്കാൻ പോകുകയാണ്. நீ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போதே Oh, Jesus. இதுவரை நீ காணாத ஒரு பெரிய தரிசனத்தை உனக்கு காட்டப் போகிறேன். എന്റെ മിനിസ്ട്രി ലൈഫിൽ എന്നെ ഒത്തിരി മോൾഡ് ചെയ്ത ഒരു അധ്യായമായി. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் என்னை உருவாக்கின ஒரு நல்ல ஒரு பகுதி தான் இது. നിങ്ങളെ പോലെ ഞാനും പലപ്പോഴും ചോദിച്ച ഒരു ചോദ്യമുണ്ട്. உங்களை போல நானும் ஆண்டவரிடத்தில் அநேக முறை கேட்ட கேள்விகள் உண்டு. ദൈവമേ, എന്താണ് ദൈവദാസന്മാർ കഷ്ടപ്പെടുന്നത്? ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஏன் ஐயா கஷ்டப்பட வேண்டும்? എന്താ ദൈവമേ, അവരുടെ കുടുംബങ്ങൾ എന്താ ഈ പ്രശ്നം സഹിക്കുന്നത്? ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? നീ വിളിച്ചവരെന്താ ഈ കഷ്ടതയിലൂടെ പോകുന്നത്? நீர் அழைத்த ஊழியர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? നീ വിളിച്ചവരുടെ കുടുംബത്തിലെ തലമുറകൾ എന്താ പ്രശ്നം അനുഭവിക്കുന്നത്? நீர் அழைத்த ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட ഞാൻ வேண்டும்? ചോദിച്ചിട്ടുണ്ട്. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ദൈവമേ, എന്താ ദൈവദാസന്മാർക്ക് ഈ ബന്ധനം? ஆண்டவரே, நம்முடைய ஊழியர்களுக்கு ஏன் இந்த கட்டுகள்? അവരെന്താ ഈ ചലഞ്ചസ് ഫേസ് ചെയ്യുന്നത്? ஏன் ஐயா அவர்கள் இத்தனை சவால்களை சந்திக்கிறார்கள்? ഈ വചനത്തിലൂടെ ദൈവാത്മാവ് എന്നോട് അതിന് ഉത്തരം പറഞ്ഞു. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலை கொடுத்தார். നീ ഇന്നുവരെ കാണാത്ത മഹത്തായ ദർശനങ്ങൾ കാണണമെങ്കിൽ, நீ இதுவரை காணாத பெரிய தரிசனங்களை பார்க்க வேண்டும் നീ என்றால், ഇതുവരെ ചെയ്യാത്ത മിനിസ്ട്രി നിനക്ക് ചെയ്യണമെങ്കിൽ, இதுவரை செய்யாத ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்றால், ഇതുവരെ പ്രസംഗിക്കാത്ത വലിയ പ്രസംഗം ചെയ്യണമെങ്കിൽ, இதுவரை கொடுத்துராத பெரிய செய்திகளை நீ கொடுக்க வேண்டும் ഇതുവരെ என்றால், ചെയ്യാത്ത രോഗശാന്തി ശുശ്രൂഷ ചെയ്യണമെങ്കിൽ, இதுவரை செய்யாத குணமாக்குகிற ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் ഇതുവരെ என்றால், ചെയ്യാത്ത ആത്മാക്കളെ ആദായപ്പെടുത്തുന്ന ശുശ്രൂഷ നിനക്ക് ചെയ്യണമെങ്കിൽ, இதுவரை செய்யாத ஆத்துமாக்களை அதிகமாய் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் നീ என்றால், കെട്ടപ്പെടുവാൻ തയ്യാറാകണം. நீ கட்டப்படுவதற்கு ஆயத்தமாக നീ வேண்டும். പ്രശ്നം സഹിക്കാൻ തയ്യാറാകണം. நீ பிரச்சனைகளை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കഷ്ടത സഹിക്കാൻ തയ്യാറാണോ? கஷ்டங்களை சகிக்க ஆயத்தமா? ആരും ചെയ്യാത്ത അത്ഭുത പ്രവർത്തികൾ നിങ്ങളുടെ മിനിസ്ട്രി ലൈഫിൽ നടക്കാൻ പോകുകയാണ്. யாருமே செய்யாத அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் ஊழிய அனுபவத்திலே செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ഞാനിത് വെറുതെ പറയുന്നതല്ല. வீணாக வெறுமனையாக இதை சொல்லவில்லை. ഇന്ന് കാലയിൽ പൊന്നയ്യ പാസ്റ്ററുടെ അനുഭവത്തിലൂടെ നമ്മൾ കേട്ടതും അത് തന്നെയാ. இந்த காலை வேளையிலே அருமையான ஊழியர் பொன்னையா அவர்கள் மூலமா கேட்ட செய்தியும் இதுதான். വില കൊടുക്കാൻ തയ്യാറായ, நீ ஒரு விலையை கொடுக்க விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தம் என்றால், വിലയേറിയ ശുശ്രൂഷ നിന്നിലൂടെ വെളിപ്പെടും. ஒரு விலையேற பெற்ற ஊழியவன் மூலமாய் வெளிப்படும். ஆமென்.
അമേൻ ആമേൻ അമേൻ ആമേൻ. അത് തന്നെയാ ഡെൻസിൻ ഡാനിയലും പറഞ്ഞത്. அதைத்தான் பிரதர் டென்சிங் டேனியலும் சொன்னார். ശുശ്രൂഷ പട്ടുമെത്തയല്ല, ஊழியம் பட்டுமெத்தையல்ல, பூமெத்தையல்ல. ஊழியம் என்பது பட்டு மெத்தையின் மேல் நடந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல, കഷ്ടതയുള്ള അനുഭവമാണ്. அது ஒரு பாடுகளின் அனுபவம். ഇന്ന് പകൽ അതിന് തയ്യാറാകുന്നു എങ്കിൽ, இந்த பகல் வேளையிலே பாடுகளை சந்திக்க ஆயத்தம் என்றால், ലോകത്തിലെ ഒരു വ്യക്തിയും ചെയ്തിട്ടില്ലാത്ത അത്ഭുത ക്രിയകൾ നിങ്ങളുടെ ശുശ്രൂഷയിൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. இதுவரைக்கும் ஊழியத்திலே உலகத்திலே எந்த மனுஷனும் செய்யாத மகிமையான கிரியைகள் உங்கள் ஊழியத்திலே வெளிப்படும். വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യുക. யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യിരെമ്യാവ് കെട്ടപ്പെട്ടപ്പോൾ, യെരേമിയ കെട്ടപ്പെട്ട നിലയിலே ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അതിമഹത്തായ ദർശനം കൊടുത്തു. ஆண்டவர் அவருக்கு ஒரு மகிமையான மேன்மையான தரிசனத்தை கொடுத்தார். അതുകൊണ്ട് മാസ്റ്റർപീസായ ദർശനം പുറത്തു വന്നു. எனவே தான் ஒரு மேன்மையான ஒரு விலையேறப்பட்ட தரிசனம் வெளியே வருகிறது. നിങ്ങൾക്കറിയുമോ, അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഏകദേശം 14ഓളം ലേഖനങ്ങൾ എഴുതിയിട്ടുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏறத்தாழ ஒரு 14 புத்தகங்களை அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். തന്റെ എപ്പിസ്റ്റൽസിലെ ഏറ്റവും മെയിൻ എപ്പിസ്റ്റൽ ബുക്ക് ഓഫ് എഫേഷ്യൻസ് ആണ്. அந்த நிருபங்களிலே விசேஷித்த நிருபம் என்று சொல்லுவது எபேசியருக்கு எழுதின நிருபம். Do you know when it is written? எப்பொழுது அந்த எபேசிய நிருபம் எழுதப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? When he was chained and put in the jail. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது எபேசியர் எழுதினார். Hallelujah. ஹல்லேலூயா. എന്താ മറ്റു ലേഖനങ്ങളിൽ നിന്ന് വ്യത്യസ്തത? இந்த எபேசியருடைய புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன? மற்றதை காட்டிலும் എന്താ അതിന്റെ പ്രത്യേകത? இதனுடைய விசேஷித்த குணம் என்ன? മറ്റൊരു ലേഖനങ്ങളിലും പ്രതിപാദിക്കാത്ത അതിസമ്പുഷ്ടമായതെല്ലാം ഇതിനകത്ത് പ്രതിപാദിച്ചിട്ടുണ്ട്. மற்ற எந்த நிருபங்களிலும் எழுதப்படாத விசேஷித்த காரியங்கள் இந்த எபேசிய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. എങ്ങനെ ഇത് പുറത്തു വന്നത്? எப்படி இது புறப்பட்டு வெளியே வந்தது? കെട്ടപ്പെട്ട് കിടക്കപ്പെട്ടപ്പോൾ. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையிலே. ആമേൻ ஆமென். ഒരു ദൈവദാസൻ കെട്ടപ്പെടാൻ തയ്യാറായ, ஒரு தேவனுடைய மனுஷன் கட்டப்படுவதற்கு ஆயத்தமாகும் போது, കഷ്ടത അനുഭവിക്കാൻ തയ്യാറായ, கஷ்டங்களை சகிக்க ஆயத்தமாகும் നിങ്ങൾ போது, പ്രശ്നം അനുഭവിക്കുമ്പോൾ പുറത്തു വരുന്ന പ്രസംഗം മാസ്റ്റർപീസായ പ്രസംഗമായിരിക്കും. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்குள்ளாய் இருந்து புறப்பட்டு வருகிற அந்த பிரசங்கம் அது சிறப்பானதாய் மேன்மையானதாய் காணப்படும். എത്ര ദൈവദാസന്മാർക്ക് അനുഭവം ഉണ്ട്? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு இது ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പാട്ട് എഴുതുന്നവർ ഇതിന്റെ നടുവിൽ കാണും. இந்த பாட்டு எழுதினவங்க இந்த இடத்துல இருக்கலாம். മാസ്റ്റർപീസായ പാട്ട് പുറത്തു വരുന്നത് കഷ്ടതയുടെ നടുവിൽ പേന ചലിപ്പിക്കുമ്പോഴാണ്. வாழ்க்கையிலே கஷ்டத்தினுடைய மிகவும் உச்சக்கட்ட நிலைமையிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போதுதான் மிகுந்த சிறப்பான அந்த பாடல்கள் வெளியே வரும். ഒരു വിശ്വാസിയുടെ, ஒரு விசுவாசியினுடைய മാസ്റ്റർപീസായ പ്രാർത്ഥന പുറത്തു വരുന്നത്, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஜெபம் வெளியே வருகிற நேரம், അഭിഷേകമുള്ള പ്രാർത്ഥന പുറത്തു വരുന്നത്, அபிஷேகம் நிறைந்த ஜெபம் வெளியே வருவது, എപ്പോൾ അവർ പ്രതികൂലത്തിൽ അകപ്പെടുമോ അന്നേരമായിരിക്കും. அவன் எப்பொழுது வாழ்க்கையிலே கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அந்த நேரத்தில் தான். ആമേൻ. ஆமென். കഷ്ടപ്പെടുവാൻ തയ്യാറാണോ? கஷ்டப்படுவதற்கு ஆயத்தமா? കെട്ടപ്പെടുവാൻ തയ്യാറാണോ? கட்டப்படுவதற்கு ஆயத்தமா? ഇന്ന് വരെ ലഭിക്കപ്പെടാത്തൊരു ശുശ്രൂഷ ദൈവം നിന്നെ ഏൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. இதுவரை செய்யாத ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தர ஆயத்தமுள்ளவராய் എത്ര இருக்கிறார். പേര് പകൽക്കാലം അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அதை விசுவாசிக்கிறீர்கள்? കെട്ടപ്പെടുവാൻ തയ്യാറാണോ? கட்டப்படுவதற்கு நீ ஆயத்தமா? ഇന്ന് വരെ ലഭിക്കപ്പെടാത്ത ഒരു അഭിഷേകത്തിന്റെ പകർച്ച നിന്റെ ശുശ്രൂഷയിൽ വെളിപ്പെടുവാൻ പോകുകയാണ്. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்துறாத ஒரு மேன்மையான ஒரு ஊழியம் இந்த பகல் வேளையில வெளிப்பட അത് போகிறது. 2013 നിറവേറപ്പെടണം. அது 2013வது ஆண்டிலே நிறைவேற போகிறது. എത്ര പേർ അതിനു വേണ്ടി ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? യിരെമ്യാവിനോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വിളിച്ചു പറഞ്ഞു, യെരേമിയാவோடு கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்து சொல்லுகிறார், മഹത്തായ ദർശനം ഞാൻ നിനക്ക് തരാൻ പോകുകയാണ്. மேன்மையான தரிசனங்களை உனக்கு காட்டப் போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുന്നത്, இனி நாம் தியானிக்க போவது യിരെമ്യാവ് കെട്ടപ്പെടുത്തപ്പെട്ടപ്പോൾ കൊടുത്ത ദർശനത്തിന്റെ പ്രത്യേകതകളാണ്. இந்த யெரேமியா கட்டப்பட்ட நிலைமையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷித்த தரிசனம். That particular vision made 5 levels of deliverance in different area. இந்த கட்டப்பட்ட நிலைமையிலே யெரேமியாவிற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மென்மையான தரிசனம் Amen. 5 விதமான விடுதலையை அவன் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. If you are writing down, you should write down. நீங்க ஒருவேளை நோட்ஸ் எடுப்பீர்கள் என்றால் இந்த பாயிண்ட்ஸை குறித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. This particular vision, இந்த குறிப்பிட்ட அந்த தரிசனத்தின் வாயிலாய் when he received this particular vision, when he was blinded,
அவன் கட்டப்பட்ட நிலைமையிலே இந்த தரிசனத்தை பார்த்தபோது that particular vision can make some different type of deliverance in 5 areas in different people's life. 5 விதமான ஜனங்களினுடைய சூழ்நிலைகளினுடைய மத்தியிலே